ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பு வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1 கப் கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். 5-6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கம்பு மாவை சேர்த்துப்போம். அது கூடவே 5-6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தா கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் சேர்த்துப்போம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் தட்டி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு, தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுப்போம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். ஒரு பவுல் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இது மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தட்டையாக வரும். வந்ததுக்கப்புறம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னாலுமே போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டிங்கன்னா உள்ளார கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பின்னாடி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, அதனால் எல்லா வடையும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வடை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். பாதி வெந்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஒரு சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாரெலாம் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான கம்பு வடை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.